அவருடைய பிரதானங்களிலே நாங்கள் பிரவேசிப்பது அது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். Enter his gates with thanksgiving and his courts with praise. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரதானங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனை பண்ண தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். Hallelujah. Praise his name. God has given us the grace to do these things and the opportunity for us today. அவருடைய மாளிகையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். Hallelujah. To come into his courts. அவருடைய ஆலய பிரதானங்களிலே தரித்து இருப்பது, அங்கே இரவும் பகலும் அவரை துதிப்பது எவ்வளவு அருமையான காரியம். The opportunity for us to come into his presence and to praise him is so amazing. இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவரை நாங்கள் துதிப்போம். Hallelujah. Let us glorify him in his kingdom, in his courts. Yes,
கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோட சொன்னார் அவர் சர்வவல்லவர், அவர் எங்கள் சொந்தமானவராய் இருக்கிறார். ஆமென். சாமி வென்றவர், அவர் எங்கள் ஜீவனானவராய் இருக்கிறார். சர்வவல்லவர் என் சொந்தமானவர், சாமி வென்றவர் என் ஜீவனானவர். சர்வவல்லவர் என் சொந்தமானவர், சாமி வென்றவர் என் ஜீவனானவர். அதிசயம்
அதிசயம் தானே. ஓ, இது உண்மைதானே. ஆமா, இது அதிசயம் தானே. ஓ, இது உண்மைதானே. Hallelujah, hallelujah, ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு சொந்தமா இருக்கிறீர், ஆண்டவரே. அப்பா, அதிசயம், ஆண்டவரே. அப்பா, தெய்வமே, பாவியாகி எங்கள் மேலே கிருபை கூர்ந்து, ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தேடி வந்தீரே சுவாமி. ஆண்டவரே, எத்தனை பாக்கியம், ஆண்டவரே, எத்தனை இன்பம், ஆண்டவரே. அப்பா, உம்மை, ஆண்டவரே, அப்பா, சுவாமி, உம்மை துதிப்பது, ஆண்டவரே. அப்பா, துதிப்பதே தகுதியான காரியம், ஆண்டவரே. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலே காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே, பலம் பெற்று, ஆண்டவரே, சுவாமி, கழுகுகளை போல், ஆண்டவரே, அப்பா, சிறகடித்து, ஆண்டவரே, பரப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரே, அப்பா, நீங்க ஆண்டவரை கனப்படுத்துறீங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுக்காக உயர்த்துகிறீங்க, ஆண்டவரே. Hallelujah, hallelujah. When we wait upon the Lord, amen. Hallelujah. He will fill us with His strength. Hallelujah, hallelujah. Let us wait and upon Him. Hallelujah. He will do great things among us. Wait upon the Lord, when we wait upon the Lord.
Hallelujah. Hallelujah. How many of you had a blessed worship today? Amen. Hallelujah. We have come here now to the Word of God. We are going to listen to what God wants to talk to us about today. So the title for today's sermon is To Take Time to Look Back so you can move forward. இந்த நாளிலே பிரசங்கத்தின் தலையங்கம் என்னவென்று சொன்னால், இந்த நாளில நீங்கள் சிந்தித்து கடந்த காலத்துல நீங்கள் என்னத்தை நீங்கள் Take time to look back so you can. நீங்கள் நேரத்தை எடுத்து தேவன் என்ன செய்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில என்று சொல்லி நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய, அது மாத்திரமல்ல தொடர்ந்து அவர் பாதையை நடக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலம். So the first scripture I would like to look at and start with, it will be Lamentations chapter 3 verses 22 to 23. நாங்கள் ஆதாரமாக நாங்கள் புலம்பல் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். புலம்பல் அங்கே 3ஆம் அதிகாரம் 22-23 நாங்கள் வாசிக்கிறோம். It says, because of the Lord's great love, we are not consumed, for his compassions never fail. They are new every morning. Great is your faithfulness. கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே நாம் நிர்மூலமாகவில்லை. அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும் முடிவதில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிது. Because as we are coming closer to the end of the year, நாங்கள் இந்த வருடத்தின் முடிவுக்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே God is giving us a special moment. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு விசேஷித்த நேரத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். He's giving us a moment to stop. அவர் இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு இடத்திலே அமைதியாக அங்கே நிற்கும்படியாக தேவன் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். He is giving us a moment to breathe. ஒரு சமயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அங்கே ஆசுவாசமாக இல்லையா, நீங்கள் அங்கே சுவாசிக்க ஒரு சமயத்தை அவர் கொடுக்கிறார். And he's giving you a moment to think. அவர் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு நேரத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக. Because life moves fast. ஏனென்றால் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வேகமாக அங்க கடந்து போய் கொண்டிருக்கிறது. We run from one problem to the other. நாங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு ஓடுவதாக எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. From one bill to the next. ஒரு பில்லில் இருந்து இன்னொரு பில்லுக்கு அங்க எங்களுடைய வாழ்க்கை இங்க கடந்து போய் கொண்டிருக்கிறது. And from one responsibility to the next. ஒரு பொறுப்பிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. But now God is saying, pause. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ நில் அந்த இடத்துல. Look back. நீ திரும்பி பார். Learn. அதிலிருந்து நீ கற்றுக்கொள். And heal. அங்கே நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய். We did not make it this far because we are strong. நாங்கள் இதுவரை நாங்கள் கடந்து வந்ததுக்கு காரணம் என்ன? நாங்கள் அங்கே பலமானவர்கள் என்றதுனால அல்ல. It is because we made it because God has been faithful. ஏனென்று சொன்னால் இது நாங்கள் இவ்வளவு தூரம் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தபடியால். Some of you didn't think that you would survive this year. சில வேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் நீங்கள் சிந்தித்திருக்கலாம், ஐயோ இந்த வருடத்தை நான் அதை முடித்துக் கொள்ள மாட்டேன், இல்லையா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நீங்க இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கலாம். But you are here. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். That means God is not finished with you. ஏனென்று சொன்னால் தேவன் அவர் ஆரம்பித்தது இன்னும் உங்களிலே முடியவில்லை என்று சொல்லி அர்த்தம்.
Before we can move forward into the next season of life, நாங்கள் அடுத்த அங்கே கால சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் போகும் முன்பதாக we must take a moment to pause and look back. நீங்கள் ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே கடந்து போன நாட்களை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. Not to dwell on the past, நீங்கள் கடந்த காலத்திலே தரித்திருக்கிறதற்காக அல்ல, but to learn from it. ஆனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக. God wants us to examine our lives honestly so we can grow. அவர் உண்மையாக எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து நாங்கள் அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். That's why reflecting on our year is very important. அதனால தான் நாங்கள் இந்த வருடத்திலே நாங்கள் என்னத்தை எல்லாம் செய்தோம் என்று சிந்தித்து திரும்பி பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Because it helps us understand where we have been. நாங்கள் அது எங்களுக்கு என்ன செய்யாது, எங்களுக்கு உணர்த்தும் நாங்கள் எங்கே இருந்தோம் and where God is leading us to next. அடுத்ததாக தேவன் எங்கே எங்களை வழிநடத்துகிறார் என்பதை அதை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடும். So why is it important to look back? Why does it matter to look back? நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டியதற்கு காரணம் என்ன, ஏன் அதை நாங்கள் செய்ய வேண்டும்? In Psalms 119 verse 59 it says, I have considered my ways and have turned my steps to your statutes. அங்கே சங்கீதம் 119:59 நாங்கள் வாசிக்கிறோம், நான் என் வழிகளை சிந்தித்து என் கால்களை உமது பிரமாணங்களுக்கு திருப்பினேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லிட்டு பார்க்கிறோம். We can see that looking back is not about beating yourself up. திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் நீங்கள் உங்களை அடித்து இல்லை உங்களை துன்புறுத்தி உங்களை துன்பத்துக்குள்ளாக நீங்கள் உங்களை கொண்டு போக வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. Looking back is about learning. அங்கே திரும்பி பார்ப்பதற்கு காரணம் என்ன, அதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அறிவதற்கு. Because when you don't reflect, you repeat mistakes. நீங்கள் திரும்பி பார்த்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்கள் சிந்திக்காமல் நீங்கள் திரும்பவும் அதே தவறை உங்களுடைய வருகிற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடும். And when you don't stop to think, you keep running in the wrong direction. நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்காம விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத இல்லை என்றால் தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு திசையை நோக்கி நீங்கள் ஓடுபவர்களாக இருப்பீர்கள். God wants us to ask, what did I learn this year? அவர் தேவன் உங்களை பார்த்து இந்த நாளிலே கேட்பார் என்று சொன்னால் நீங்கள் என்னத்தை இந்த வருடத்திலே கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி, where did I fall? எங்கே நான் விழுந்தேன் என்று சொல்லி நீங்க சிந்திக்க வேண்டும். Where did I grow? எந்த இடத்திலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும். And where did I ignore God's voice? எந்த இடத்திலே தேவனுடைய சத்தத்தை நான் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் திரும்பி பார்த்து சிந்திக்க வேண்டும். Reflection helps your spirit to grow stronger. நாங்கள் திரும்பி சிந்திப்பது அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளர்வதற்கு அது இடமளிக்கும். So before we can move forward, we must be brave enough to look back. நாங்கள் முன்னேறி செல்வதற்கு முன்பதாக நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக பின்னே நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். It is not to live in the past, but to learn from it. நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில திரும்பி போய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் போகிற திசை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. And that's why reflecting on our lives matters so much. அதனாலதான் நீங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. Secondly, we're going to look at how we can see God's hand in our lives. நாங்கள் பார்க்க போகிற எப்படி தேவனுடைய கருத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காண முடியும் என்று சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். We can read this in Psalms 124 verses 1 and 2. நாங்கள் சங்கீதம் 124 1 2 வரை அதிலே நாங்கள் வாசிக்கலாம். It says, if the Lord had not been on our side, let Israel say, if the Lord had not been on our side when people attacked us. அங்கே சங்கீதம் 124 1 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பக்கம் இல்லாதிருந்தால் இஸ்ரவேல் சொல்லட்டும், மக்கள் நம்மை தாக்கிய போது கர்த்தர் நம் பக்கத்தில் இல்லாதிருந்தால் என்று சொல்லி அங்கே கேள்வி எழுப்புகிறது. It allows us to take a moment and to think about these questions. அதை என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு சமயத்தை கொடுக்கிறது. இந்த கேள்விகளை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சமயமாக இருக்கிறது. Who protected you when danger was close? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது, உங்களுக்கு துன்பங்கள் உங்களுக்கு ஆபத்து நேரிட போறது யார் உங்களை காப்பாற்றினார் என்று நீங்க சிந்தித்து பாருங்க. Who provided when money was low? உங்களுக்கு அங்கே பண தேவைகள் இருந்த பொழுது யார் உங்களுக்கு அந்த தேவையை சந்தித்தார் என்று சிந்தித்து பாருங்க. Who gave you strength when you felt weak? நீங்கள் அங்கே பலவீனமாக இருந்த பொழுது உங்களை பலப்படுத்தினது யார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. Who gave you peace when your mind was heavy? நீங்கள் அங்கே வார்த்தையோடு இருக்கிற பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது யார் என்று நீங்க சிந்திக்க வேண்டியவர்களாக. It was not luck.
அது வந்து ஒரு தற்காலிகமாக இல்லையா நீங்கள் நல்லவர் என்பதற்காக அது நடக்கவில்லை. And it was not because of your own strength. அது உங்களுடைய பலத்தினாலே அங்கு நடைபெறவில்லை. Like the song we sang before, strength will rise as we wait upon the Lord. ஆம், நாங்கள் பாடின பாடல் போல நாங்கள் தேவனுக்கு காத்திருக்கிற பொழுது நாங்கள் பலமடைவோம் என்று சொல்லி. Because some things should have destroyed you. Some things. சில காரியங்கள் நினைக்கிறது அது உங்களை அழித்து விட்டது என்று சொல்லி. But you are still here. ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். And that is God's mercy and nothing else. ஆம், அது தேவனுடைய கிருபை மாத்திரமே, வேறொன்றும் அல்ல. As we begin to examine our own lives, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அங்கே சோதித்து அறிகிற பொழுது something beautiful starts to happen. அங்கே ஒரு அழகான ஒரு காரியம் நிகழக்கூடும். We don't just see our mistakes. அங்கே நாங்கள் திரும்பி சிந்திக்கிற பொழுது அங்கே எங்களுடைய தவறுகளை மாத்திரம் நாங்கள் காண்பதில்லை. We start to see God's mercy. அங்கே தேவனுடைய கிருபையை நாங்கள் காண்கிறவர்களாக இருக்கிறோம். We begin to realize that we did not get this far by ourselves. அப்பொழுதுதான் நாங்கள் புரிந்து கொள்வோம், நாங்கள் இம்மட்டும் இதுவரைக்கும் நாங்கள் வந்தது அது எங்களுடைய திறமையால் அல்ல என்று சொல்லி அங்கே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். In Psalms 51 verse 10 it says, "Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me." அங்கே சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, தேவனே என்னிடத்தில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், எனக்குள்ளே உறுதியான ஆவியை புதுப்பியும் என்று சொல்லி அங்கே சொல்கிறது. Because reflection is not only about blessings. அங்கே நாங்கள் அங்கே சீர்தூக்கி பார்ப்பது தனியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, It's also about our struggles. அது எங்களுடைய பிரச்சனைகளை கூட அது வெளிப்படுத்துகிறது. Because the struggles make us the person we are today. It makes us stronger. ஆம், நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வந்தபடியால் தான் இன்று நாளில் இப்படி தைரியமாக நாங்கள் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அதுதான் எங்களை இப்படியா இன்னைக்கு நிற்கிற இந்த மனுஷனாக அது இருக்கிறது. So if you ask these questions, did I let anger control me? நாங்கள் சிந்தித்து எங்களையே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எங்களுடைய கோபம் எங்களை அங்கே ஆட்சி செய்ததா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம். Did I hurt people with my words? சில வேளை நாங்கள் எங்களுடைய வார்த்தையினாலே மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோமா? Did I drift away from our prayer life? அங்கே Drift away, go away, stop prayer life. நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து அங்கே நாங்கள் அப்படியே அங்கே தூர சென்று விட்டோமா? Did I grow lazy in my spiritual life? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டேனா? Because when you look at the hard parts of your life, your struggles, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக போகிற இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற காரியங்கள் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், God cannot heal what you hide. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒழித்து வைக்கிற காரியங்களை தேவன் அங்கே அதிலே சுகத்தை கொடுக்க முடியாது. God cannot fix what you pretend is not there. நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்க சொல்லுவீர்கள் சொன்னால் தேவன் அதை உங்களுக்கு அங்கே ஆசீர்வாதமாக்கி தர முடியாது. Honesty opens the doors for healing. ஆம், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நீங்க அறிவிக்கிற பொழுது அது உங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலையின் சுகத்தை வந்து கொடுக்கிறதாக இருக்கிறது. He wants you to be honest with Him and tell Him what your struggles are. Don't hide anything from Him, because then only He can help you and fix you. ஆம், இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்க எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லிவிட வேண்டும். நீங்கள் ஒழித்து மறைத்து வைக்கிற பொழுது அதை ஆண்டவர் உங்களுக்கு குணப்படுத்த முடியாது, அதை ஆசீர்வதிக்க முடியாது. அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Because we all still have those weak parts, the painful parts that still need God to work on. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில பலவீனமான பகுதிகள் உண்டு, துன்பமான காரியங்கள் உண்டு. அது எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற அவருடைய பலன், அவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. That's where God says that to let go and what we should not carry. ஆம், நாங்கள் அங்கே சுமந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தை அங்கே விட்டுவிட வேண்டும். இல்லை, நாங்கள் பிடித்து வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். We can read in Hebrews chapter 12 verse 1. It says, "Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance to the race that marked out for us." எபிரேயர் 12:1 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருப்பதால் தடையாக இருக்கும் அனைத்தையும் எளிதில் சிக்க வைக்கும் பாவத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடுவோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. It says that we have to throw off everything that hinders and
and the sin that so easily entangles. ஆம், அங்கே என்ன சொல்கிறது? தடையாக இருக்க அனைத்தையும் எளிய சிக்கலுக்கும் பாவத்தை நாம் தூக்கி எறிந்து விட்டு ஓட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. Because only then can we run in perseverance to the race that God has marked out for us. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் முதலில் தருகிற பொழுதுதான் அவர் நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாக நாங்கள் ஓட முடியும். So what I'm telling you is that you are not meant to carry everything from this year onto the next year. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த வருடத்திலே உங்களை அங்கே அழுத்திக் கொண்டு இருக்கிற காரியங்கள், துன்பங்கள், இவைகளை நீங்கள் அங்கே அடுத்த வருடத்துக்குள்ள நீங்கள் கொண்டு செல்ல வேண்டாம் என்பதுதான் இங்கே காரியம். I'm telling you that you should let go of anger. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்ன, உங்களோட கோபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Let go of bitterness. உங்களுடைய கசப்புகளை நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக Let இருக்கிறீர்கள். go of the shame. நீங்கள் வெட்கப்பட்ட காரியத்தை அதை நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Let go of fear. உங்களுடைய பயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். To let go of your guilt. நீங்கள் அங்கே மற்றவர்களுக்கு நீங்கள் சிலருக்கு செய்த காரியங்களை குறித்து குற்ற மனப்பான்மையோடு இருப்பீர்கள் சொன்னால் அதை நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். You should let go of old pains. நீங்கள் கடந்து வந்த அங்கே துன்பங்கள் இல்லைன்னா நீங்கள் கடந்து வந்த வருத்தங்கள் எல்லாவற்றையும் கூட நீங்கள் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Letting go will not mean that it didn't hurt you. நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறது, அதற்கு அர்த்தம் அது உங்களை துன்பப்படுத்தவில்லை என்பதற்காக நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. It means that it will not control you anymore. ஏனென்று சொன்னால், நீங்கள் அப்படி விட்டு விடுகிற பொழுதுதான் அது உங்களை அங்கே ஆட்சி செய்யாது. அப்பொழுதுதான் அதை நீங்கள் விட்டு விட்டால் தான் நீங்கள் அந்த ஆட்சியிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். Because letting go is an act of trust. ஏனென்று சொன்னால், நீங்கள் அதை விட்டு விடுகிற பொழுது அது ஒரு விசுவாசத்தின் கிரியாக இருக்கிறது. Because you are saying, God, I trust you more than I trust my pain. அப்பொழுது நீங்கள் அப்படி விட்டு விடுகிற பொழுது நீங்க என்னத்தை அங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் என்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை உங்களுடைய மேல வைக்கிறேன், அதனாலே நான் இவை எல்லாத்தையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அங்கே நீங்க அறிக்கை செய்கிறவர்களா இருக்கிறீங்க. And once we are honest with ourselves, நாங்கள் எங்களுக்கு நாங்களே உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிற பொழுது we cannot stay stuck in shame. நாங்கள் அங்கே குற்ற மனப்பான்மையிலே நாங்கள் அங்கே ஒழித்து இருக்க மாட்டோம் அதற்கு பின்பாக. Because God never brings things to the surface to destroy us. ஏனென்று சொன்னால், தேவன் காரியங்களை மேலே கொண்டு வருவது இல்லைன்னா நாங்கள் சந்திக்க வைப்பது எங்களை அழிப்பதற்காக அல்ல. He brings them up to free us. அதை வெளியிலே எங்களுக்கு இல்லாத அதை வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு காரணம் என்று சொன்னால், எங்களை அங்கே ஆசீர்வதிப்பதற்காக. That is why we must learn how to release what no longer belongs in our future. அதனாலே தான் நாங்கள் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அதை விட்டு விலகி அதை விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். And once we do that, we can come back to God. நாங்கள் அதை செய்கிற பொழுது நாங்கள் திரும்பமாக தேவனிடத்தில் நாங்கள் இணைய முடியவர்களாக இருக்கிறோம். Because in Revelation 2 it says, "Yet I hold this against you. You have forsaken the love you had at first. Consider how far you have fallen. Repent and do the things you did at first. If you do not repent, I will come to you and remove your lampstand from its place." அங்க வெளிப்படுத்தல் நாங்கள் வாசிக்கிறோம் 2:4-5 சொல்லுகிறது, ஆனாலும் உண்மையில் எனக்கு குறை ஒன்று உண்டு. நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். எவ்வளவு தூரம் விழுந்து விட்டாய் என்று யோசித்து பார். மனம் திரும்பி முதலில் செய்ததை செய். நீ மனம் திரும்பாமல் போனால் நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தன்னை அதன் இடத்திலிருந்து அகற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். Because God wants us to love Him the way we loved Him at first. தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார், அந்த ஆதி அன்பு, நீங்கள் முதல் அவரை எப்படி நேசித்தீர்களோ அந்த அன்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை எதிர்பார்க்கிறார். It doesn't matter how far you might have fallen away from God, how far you might have gone away from God. நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனை விட்டு பிரிந்திருந்தாலும், தேவனை விட்டு எவ்வளவு தூரம் நீங்க போயிருந்தாலும், He's telling you to repent and do the things He told us first, which is to love Him. அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி முதலிலே நீங்க செய்தது போல நீங்க தேவனை ஆதியில கொண்டு இந்த அன்புக்கு நீங்க திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். But if you don't repent, He will come and remove your lampstand from its place. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அவர் உன்னிடம் வந்து உன் விளக்கு தன்னை அவர் என்ன செய்வா அகற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். There are still some of us who still believe in God. நாங்கள் இங்கே சிலர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இன்னும் தேவனிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். But we are not as close as we used to be. ஆனால்
தேவனிடத்திலே ஆதியிலே இருந்த அந்த அன்பு அங்கே இல்லாமல் அது இருக்கிறது. We don't pray like we did before. நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் போல இப்பொழுது உங்களுடைய ஜெபங்கள் இல்லாமல் இருக்கிறது. We don't read the word of God like we did before. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி ஆரம்பத்தில் வாசித்தோமோ அதே போல அது ஆர்வமாக நாங்கள் வாசிக்காமல் இருக்கிற காலமாக இருக்கிறது. We don't worship him like we did before. நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி தேவனை துதித்தோமோ அதே போல நாங்கள் துதிக்காமல் இருக்கிறோம் இந்த நாட்களிலே. God is not pushing you away. தேவன் உங்களை அங்கே தள்ளவில்லை. He is pulling you back. அவர் திரும்பமாக உங்களை இழுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். He is saying, come closer to me. அவர் சொல்கிறார், இன்னும் என்னிடத்தில் நெருங்கி வா என்று சொல்லி உங்களை அழைக்கிறார். Because you can't fix yourself by yourself. ஏனென்று சொன்னால் நீங்கள் தாமே உங்களை நீங்கள் சரி செய்ய கூடாதவர்களாக இருக்கிறீர்கள். You have to return to him. நீங்கள் திரும்பமாக அவரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Because letting go could create space in our hearts. ஏனென்று சொன்னால் நாங்கள் சில காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிற பொழுது எங்கள் இதயத்தில் நிறைய அங்கு இடங்கள் அங்கு ஏற்படுகிறது. And that space is meant for closeness with God. அந்த இடம், அந்த வெறுமையான காலியான இடம் என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் அதிலே தேவனுடைய அன்பும் தேவன் அங்கே நிறைந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. Because the goal isn't just to enter and start a new year. The goal of ஏனென்று சொன்னால் எங்களுடைய குறிக்கோள் என்ன, நாங்கள் ஒரு நல்ல ஒரு புதிய வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் எங்களுடைய சிந்தனையில் உள்ளது. But the goal should be that we need to return to our first love. ஆனால் நாங்கள் முதலிலே எங்கள் குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆதி அன்புக்குள் நீங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். We all have to prepare our hearts for the new year. இந்த நாளிலே கூட நாங்கள் வருகிற புது வருடத்துக்காக எங்களுடைய இதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதாக இருக்கிறோம். In Philippians 3 verse 13 and 14 it says, brothers and sisters, I do not consider myself yet to have taken a hold of it, but one thing I do, forgetting what is behind and straining towards what is ahead, I press on toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. நாங்கள் பார்க்கிறோம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே அங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன, சகோதர சகோதரிகளே, நான் இன்னும் அதை பற்றி கொண்டதாக நான் நினைக்கவில்லை, ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், பின்னால் இருப்பதை மறந்து முன்னால் இருப்பதை நோக்கி போராடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் என்னை பரலோகத்திற்கு அழைத்த இலக்கை நோக்கி முன்னேறுகிறேன் என்று சொல்லி அவர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்லப்படுகிறது. So it says that the new year should not be entered by accident. நாங்கள் புது வருடத்துக்குள்ளே ஒரு விபத்தாக நாங்கள் அங்கே அதுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க கூடாது. It should be entered with purpose. அங்கே நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். You should ask yourself, who does God want me to become? நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், உங்களை நீங்களே கேட்க வேண்டிய காரியம் என்ன, தேவன் நாங்கள் என்னவாக நாங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்களே கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். How should my prayer life grow? எப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அது முன்னேற முடியும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். How should my character or my personality change? எப்படி என்னுடைய நடைமுறை வாகனங்களை நாங்கள் தேவனுக்கு ஏற்றபடி நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And what habits must I leave behind? எந்த பழக்க வழக்கங்களை நான் அங்கே தள்ளிவிட்டு அங்கே பின்னாக போட்டு அங்கே முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். You can do this by taking small steps, which will make a big change. நீங்கள் இதை உடனடியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டியவர்கள் அல்ல, ஆனால் ஒரு அடியை நீங்கள் முதலிலே சிறு காரியங்களை மாற்றங்களை கொண்டு வருகிற பொழுது அது பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். This could be by praying a little longer. நீங்கள் ஜெபிக்கிறதை இன்னும் ஒரு கொஞ்சமாக நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். Read the Bible more often. இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அங்கே வாசிக்க தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Forgive others faster. நீங்கள் மற்றவர்களுக்கு உடனடியாக மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். Speak kinder. நீங்கள் அங்கே பேசுகிற பொழுது அங்கே அன்பாக நேசமாக மற்றவர்களோடு பேச வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். And obey God sooner. Obey God sooner. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். And when we stand at the edge of a new season, நாங்கள் அங்கு புதிய ஒரு கால சூழ்நிலைக்கு போவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற இந்த நேரத்திலே கூட we don't rush forward without thinking. நாங்கள் அவசரமாக எதையுமே சிந்திக்காமல் அதற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கூடாது. We walk forward with wisdom. நாங்கள் அங்கே நடந்து போகிற ஞானத்தோடு
கூட நாங்கள் அங்கே கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். We walk forward with faith. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அங்கே முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். And we walk forward knowing that the same God who carried us through this year will carry us into the next. நீங்கள் எந்த விசுவாசத்தோடு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த வருடம் முழுக்க என்னை காத்து வழிநடத்தின தெய்வன் அவர் அடுத்த வருடத்திலும் என்னை தாங்கி ஏந்தி வழிநடத்துவார் என்று சொல்லி தூக்கி சுமப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So I would like to encourage you that this year did not defeat you. நான் உங்களை தைரியப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற இந்த வார்த்தைகளால் என்னவென்று சொன்னால் இந்த கடந்த வருடம் உங்களை உங்களை தோல்விக்குள்ளாக நடத்தவில்லை. This year didn't destroy you. அது உங்களை அடித்து போடவில்லை. This year didn't cancel your future. இந்த வருடம் உங்கள் எதிர்காலத்தை அடித்து போடவில்லை. God kept you for a reason. தேவன் உங்களை காத்து வைத்திருப்பது ஒரு காரணத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். You are still here because your story is not over. நீங்கள் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் உங்களுடைய அங்கே அந்த கதை உங்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் முடிந்து போகவில்லை. So before the year ends, இந்த வருட முடிவதற்கு முன்பாக look back, நீங்கள் திரும்பி பார்த்து learn, நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். let go, நீங்கள் சில காரியங்களை விட்டுவிடுங்கள். come back to God, திரும்பமாக தேவனிடத்தில் நீங்க சேருங்கள். and walk forward in faith. அப்பொழுது நீங்க விசுவாசத்தோடு கூட அங்கே முன்னேறி நீங்க செல்ல முடியும். I would like to pray for you. நான் உங்களுக்காக இந்த வேலை ஜெபிக்க போகிறேன். Lord Father, Lord, we thank you for this day. ஆண்டவரே தகப்பனே உமக்கு இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. Lord, we thank you for giving us this word, Lord God, today. ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு தந்தைகளை ஆசீர்வதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. We thank you for loving us through this year, Lord. ஆண்டவரே இந்த வருடம் முழுக்க ஆண்டவரே எங்களை நீ நேசித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. Thank you for carrying us when we were weak. ஆண்டவரே நாங்கள் பலவீனமாக இருந்த பொழுது எங்களை தூக்கி சுமந்தீரதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Help us to see what we need to release. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதிலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. And help us to return to you with honest hearts. ஆண்டவரே உண்மையுள்ள மனதோடு கூட உண்மை நோக்கி நாங்கள் திரும்பி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. And lead us into the new year with peace, strength and purpose. ஆண்டவரே நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளாக நாங்கள் போகிற பொழுது சுவாமி ஆண்டவரே சுவாமி ஒரு நோக்கத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நீங்க வழிநடத்தும்படியாக இருக்கிறேன் சுவாமி. Lord, help those of Father who have gone far away from you to come back to you. ஆண்டவரே இந்த நாளில் கூட சுவாமி உங்களை விட்டு தூரம் போன பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் மறுபடி வீடு திரும்ப நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we encourage them that it's not too late for them, Lord. ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே சுவாமி அவர்கள் திரும்பி வருவதற்கு ஆண்டவரே சுவாமி இன்னும் நாட்கள் உண்டு சந்தர்ப்பம் உண்டு என்று சொல்லி அவர்கள் அறிய ஆண்டவரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we want to remind them that their story is not over yet. ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு ஆண்டவரை நினைவுபடுத்துங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை வரலாறு இதோடு முடியவில்லை, இன்னும் இது தொடர்கதையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்க ஆண்டவரே அதன்படி நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Remind them, Lord, that you have a reason and that you have a purpose for each and every one of their lives, Lord. ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருடைய மனதுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு நோக்கத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை அவர்கள் விசுவாசத்தில் நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help each and every one of us, oh Father, to reflect our lives and to make the changes that is needed, oh Father, and that we can walk forward in faith. ஆண்டவரே சுவாமி இங்க இருக்கிற ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு இந்த காலத்துல போடுற சுவாமி எங்களோட வாழ்க்கையில நாங்க சிந்தித்து பார்த்து ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரே நன்றி சொல்லி ஆண்டவரை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்க முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we thank you that you will help us to do all this, Lord. ஆண்டவரே சுவாமி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க அதை எல்லாம் செய்வதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யறபடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. We ask you, Lord, to be with us this coming week. ஆண்டவரே வருகிற கிழமையில எங்களோட கூட இருந்து சுவாமி Whatever struggles and situations we will have to face, ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் துன்பங்கள் ஆண்டவரே நாங்க சந்திக்க நேரிட்டாலும் ஆண்டவரே we ask you, Lord, to guide us and give us the wisdom to face these situations, Lord. ஆண்டவரே சுவாமி நாங்கள் உங்களிடத்துல கேட்பது ஆண்டவரே உங்களுடைய ஞானம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வழிநடத்துது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கள் வழிபாட்டை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். May your protection be all around us, Lord, this whole week, Lord. ஆண்டவரே இந்த கிழமை முழுக்க ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சுற்றி வளைத்துக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. I ask you all of this in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று ஆமென். கர்த்தர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவருக்கும் என்னென்னைக்கு கிடைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. இன்றைய வார்த்தை உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். I believe the word of today has been a blessing to you. ஆம், கடந்த இந்த வருடத்துல நாங்கள் இருந்து அடுத்த வருடத்துக்குள்ளே நாங்கள் போகும் என்பதாக இத்தனை காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற பொழுது அது எங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளாக சமாதானமாக போக அது உதவி செய்யும். As the end of year is coming soon, it's time to reflect now already and think about all the good things God has done in your life, so you can reflect upon it and give thanks to the Lord and enter this new year with great belief. அதுதான் எங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இந்த கிழமைகளை எங்களுடைய ஜெப நேரங்கள் உண்டு. We have our weekly prayer meetings. அது மாத்திரமல்ல, அங்கே மியூசிக் லெசன்கள் கூட நடைபெறுகிறது புதன்கிழமைகளே. And we have our music lessons that are given on Wednesdays. அங்கே அநேக பிள்ளைகள் வந்து கற்றுக்கொண்டு அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Many children are coming there and they are glorifying the name of the Lord. அது மாத்திரமல்ல, இன்னுமாக வருகிற சனிக்கிழமை எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். And coming Saturday we also have our Christmas carol service. நீங்கள் அதில் கலந்து கொள்ள நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். If you like to join the service, take haste. ஏனென்று சொன்னால் நாங்கள் குறிப்பிட்ட கதைகள் தான் நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ஈவன் பிரைட்ல போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு பரிசுகளும் உங்களுடைய உணவுகளையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். Because there's limited seating available, and we also like to know the numbers for the dinner and also for the gifts that we have prepared. அதுதான் எங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. உங்களை நேரிலே காண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். And we are all preparing to see you all in real life. So may God bless you all. அதோடைய நன்மை கிருபை நிமித்தம். May God's mercy and grace follow you all days of your life.